சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி வீட்லயே பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சாக்லேட் ஸ்பாஞ்ச் இதுக்கான ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ க்ரம் கோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சுகர் சிரப் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு கிளாஸில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட சுகர் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே சன்ரைஸ் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காஃபி பவுடர் நம்மளோட சாக்லேட் கேக்கை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு விப்பிங் க்ரீம், அமுலோட விப்பிங் க்ரீம் நான் எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லாவே நான் பீட் பண்ணிக்கிறேன். இந்த அமுல் க்ரீம் வந்து விப்பிங் க்ரீம் எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்து நான் ரொம்ப நேரம் வச்சு பீட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எப்போவுமே வந்து வேறு பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு பெர்ஃபெக்ட்டாக வந்திருக்கு. பட் இந்த டைம் என்னவோ சொதப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் கொடுத்து நான் பீட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதை இதில் காட்ட முடியல. இப்போது க்ரம் கோட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு பேக் பண்ண கேக்லேருந்து மேலே இருக்க பார்ட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். கேக்கில் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்காது அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு 3 பார்ட்டாக கேக்கை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த டர்ன் டேபிள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நான் செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக இது கட் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. டர்ன் டேபிள் யூஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண சுகர் சிரப்பை வந்து நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப்பில் நம்ம நிறைய சுகர் வந்து ஆட் பண்ணிடவும் கூடாது. இந்த சுகர் சிரப் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேக்குக்கு ஒரு மாய்ஸ்சர் வந்து கொடுக்கறதுக்காக தான். தென் இந்த க்ரீம் வந்து நல்லாவே இந்த கேக்கோட பிளெண்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம இதை வந்து கொடுக்குறோம். எனக்கு கொஞ்சம் சுகர் சிரப் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கை வச்சு அப்படி அமுக்கும் போது சுகர் சிரப் வந்து வெளியே ரொம்ப வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் நான் ரெடி பண்ண இந்த விப்பிங் க்ரீம் வந்து நான் இது கூடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணதுமே நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடணும். அதை வெளியே வைக்கவே கூடாது. க்ரம் கோட் கொடுக்கறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பைப்பிங் மூலமாக நான் க்ரீம் வந்து நான் இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இதில் நிறைய க்ரீம் இருக்க மாதிரி இருந்ததுனால நான் கொஞ்சம் க்ரீம் நான் எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஓரத்தில் நான் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். ஏன்னா கனாஷ் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அப்போ வந்து அது வெளியே வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சாக்லேட் கனாஷ் வந்து நான் 1:1 மெத்தடில் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் செப்பரேட்டாக ஷேர் பண்ணுறேன். 1 பார்ட் ஆஃப் சாக்லேட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 பார்ட் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நீங்கள் எடுக்கணும். அதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணி நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேயே நான் சாக்கோ சிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆல்மண்டும் நான் கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்மளோட செகண்ட் லேயர் நான் வைக்கிறேன். சுகர் சிரப்பும் நம்ம அதுக்கு மேலேயே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நான் விப்பிங் க்ரீம் வச்சு நான் திரும்ப க்ரம் கோட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம க்ரம் கோட் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்மண்ட்ஸ் வந்து நான் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் ஆல்மண்ட்ஸ் ஃபஸ்ட் கட் பண்ணிவிட்டு பிஜி ஆர் மைக்ரோ ஓவனில் நீங்கள் 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் வந்து கிடச்சிடும். ஸோ அதை வந்து நான் இது கூட நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆல்மண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் நீங்கள் கேக் சாப்பிடும்போது. அப்படி இல்லைன்னா அது க்ரன்ச்சினஸாகவே இருக்காது. ஸோ நான் டாப் லேயர்லேயும் கொஞ்சம் சுகர் சிரப் ஆட் பண்ணி நான் என்னோடய க்ரம் கோட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் கேக் க்ரம் கோட் பண்ணுறீங்க ஆர் கட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த டர்ன் டேபிள் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஐசிங் ஸ்பேச்சுலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீட்டில் இருக்க டூல்ஸ் வச்சே நம்மளால் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த ஃபினிஷிங் வந்து நம்மளால் கொண்டு வரவே முடியாது. சைட்லேயும் இந்த ஸ்பேச்சுலா வச்சு நான் நல்லாவே ரெடி பண்ணிக்கிறேன். பண்ணதுமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அது மேலே நான் சாக்லேட் கனாஷ் ஊற்றி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். கூடவே சாக்லேட்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் இதை டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். கோல்டன் பால்ஸ் என்கிட்ட இருந்தது. ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணதுனால என்னால் எல்லாத்தையுமே என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ அதனால் சிம்பிளாக இதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். டார்க் ஃபேண்டசியோட இந்த சாக்லேட்ஸ் வந்து இருந்தது வீட்டில். ஸோ அதை யூஸ் பண்ணி இதை நான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப சிம்பிளாக. தென் இந்த ஃபெரரோ ரோஸ்டரும் இருந்தது. அதையும் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சம் ஹார்ட் ஷேப்பில் ஸ்ப்ரிங்கிள்ஸும் வாங்கி வச்சுருந்தேன். அதையும் நான் இது கூட நான் ஆட் பண்ணி கேக் டிசைன் எல்லாம் நான் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணலை. ரொம்ப அர்ஜென்ட்டாக இது பண்ண வேண்டியது இருந்தது அப்படிங்கிறதுனால அப்போ என்ன இமேஜினேஷன் வந்ததோ அதை வச்சு நான் பேஸ் பண்ணி இந்த கேக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன்.
வந்து வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. டக்குன்னு காலியும் ஆகிடுச்சு. ரொம்ப மாய்ஸ்சரா, ரொம்ப சூப்பரா கடையில வாங்குற மாரியே இருந்தது. கண்டிப்பா இந்த கேக் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கடையில வாங்கி சாப்பிட்டாலும் வீட்லயே நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக ரொம்ப ஹேப்பியா பண்ற ஒரு விஷயம். கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச பேக்கிங் அண்ட் குக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயம் தான் நான் இதில ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.